அண்ணா தங்கச்சி பாசம். எஸ், நம்ம சிம்புவுக்கு அவங்க தங்கச்சினா உயிருங்க, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சி இலக்கியா. ஸோ அவங்க வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ சிம்புவுக்கு வந்துட்டு எப்போல்லாம் அவங்க தங்கச்சியை பார்க்கணும்னு தோணுதோ அடுத்த நிமிஷமே ஃப்ளைட்டை புக் பண்ணி ஹைதராபாத்துக்கு போய் அவங்க தங்கச்சியை பார்ப்பாங்களாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கச்சியோட மகன் ஜேசன் அவங்க தான் வந்துட்டு இவங்க கூட விளையாட்டு பார்ட்னர். ஸோ விளையாடணும்னா அவங்க தங்கச்சியோட மகன் ஜேசனோட தான் வந்துட்டு ஜாலியாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஸோ எல்லா அண்ணா தங்கச்சியும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் நம்ம சிம்புவும் வந்துட்டு தங்கச்சி மேலே அவ்வளோ உயிராக இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிம்பு அடுத்ததான் நடிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்துக்காக நம்ம சிம்பு வந்துட்டு பல மாதமாக முடி வளர்த்துட்டு இருக்காங்க நீளமாக. ஸோ அவரை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு படத்துக்காக கொண்டெல்லாம் வச்சு பார்த்துருக்கோம். அவருக்கு நீளமான முடி வந்துட்டு செமையாக சூட் ஆகும். ஸோ இப்போ இந்த படத்துக்காக திருப்பியும் நீளமாக முடி வளர்த்துட்டு இருக்காரு பல மாசமா. ஸோ ஒரு நாளுக்கு தலைக்கு 2 தடவை குளிச்சு அந்த முடியை வந்துட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. ஏன்னா ஹேர் தானே நம்ம மூஞ்சிக்கே அழகு, கரெக்டாக அந்த முடியை அவர் பராமரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த பராமரிப்புக்கு அப்புறம் தான் அவருக்கு பெண்கள் மீது ஒரு பெரிய மரியாதை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீளமான முடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு பசங்களும் வளர்த்து பார்த்தா தானே தெரியும். ஸோ அந்த வகையில் பெண்கள் மீது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்திருக்குதுன்னு நம்ம சிம்பு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்னதான் வந்துட்டு நீளமாக பெருசாக முடி வளர்த்தாலுமே இப்போது வெற்றிமாறன் சார் படத்தில் அவர் நடிக்கிறதுக்காக அந்த முடியை வெட்டிட்டாருங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திருப்பி அவர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திருப்பி ஒரு சில மாசமா அவர் முடி வளர்த்து ஆகணும்ல. ஏன்னா முடி வளர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் அவளை பெருசாக வளர்த்து ஸோ வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் ஒரு படத்தை நடிக்கிறதுக்காக முடியை ஃபுல்லாக அவர் கட் பண்ணிட்டாருங்க.